त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாமா எல்லாரும் வரத்துக்கு? ராதிகா தவிர யாராவது பாடுவேளா? ராதிகாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரோ இருக்கேலே, யாரெல்லாம் இருக்கே? நீ பாடுவியா? பாடுவியா? உன் பேர் என்ன? ஆத்யா. உன் பேர்? லக்ஷ்மி பிரியா. ரெண்டு பேரும் சேர்ந்து காமனாக எதாவது பாட்டு பாடுவேலா? வா மேலே வாங்க. இந்த பக்கம் வா, இங்கே உட்காந்துக்கோ, மைக்கு கிடைக்கும். அப்படியே வா, அப்படியே ஏறி வா, அப்படியே சுற்றி அங்கே வந்து உட்காந்துக்கோ. லைவ்ல இருக்கா? ஓகே. ஓ, ரெக்கார்டிங். இந்த இது வேணா பின் பண்ணு. ரொம்ப தேஜஸ்வனி இது அந்த மைக்கில் ஓட்டி அதை கிட்ட मनोहर मदन गोपाला दीनवत्सला जय जय राजगोपाला राधिका मनोहर मदन गोपाला दीनवत्सला जय जय राजगोपाला भक्तजन मंडारा वेणुगोपाला भक्तजन मंडारा वेणुगोपाला मुरलीधरा जय जय गानविलोला विनरीधरा जय जय गानविलोला राधिका मनोहर मदन गोपाला दीनवत्सला जय जय राजगोपाला राधिका मनोहर मदन गोपाला दीनवत्सला जय जय राजगोपाला राजगोपाला சூப்பர். இன்னொரு பாட்டு தெரியுமா? கண்ணனெங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம் வெண்ணையுண்ட கண்ணனாம் மண்ணையுண்ட கண்ணனாம்
குழலினாலே நாடுகள் கூடை செய்த கண்ணனாம் கூட்டமாக கோபியர் கூட ஆடும் கண்ணனாம் குழலினாழ மாடுகள் கூட செய்த கண்ணனாம் கூட்டமாக கோபியர் கூட ஆட கண்ணனாம் கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம் வெண்ணையுண்ட கண்ணனாம் வண்ணையுண்ட கண்ணனாம் குழலினாலே நாடுகள் கூடை செய்த கண்ணனாம் கூட்டமாக கோபியர் கூட ஆடும் கண்ணனாம் மழை தந்த குடையன மழை பிடித்த கண்ணனாம் நச்சு பாம்பு மேடிலை நடனமாடு கண்ணனாம் மழையிலானது புடையன மழை பிடித்த கண்ணனாம் நச்சு பாம்பு மேடிலை நடனமாடு கண்ணனாம் கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம் வெண்ணை உண்ட கண்ணனாம் மண்ணை உண்ட கண்ணனாம் கொடுமமிக்க கம்சனை கொன்று வென்ற கண்ணனாம் கூட்டமாக கோபியர் கூட ஆடும் கண்ணனாம் குடமிக்க கம்சனை கொண்டு விட்ட கண்ணனாம் கூட செய்த பாண்டவர் குழந்த கண்ணனாம் கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம் வெண்ணை உண்ட கண்ணனாம் மண்ணை உண்ட கண்ணனாம். சூப்பர், வெரி குட். கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? தேங்க்யூ. நமஸ்காரம் பண்ணிட்டாங்க, திரும்பி நமஸ்காரம் பண்ணி ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ இன்னைக்கு டாபிக் என்னது? ஞான யோகம். உங்களுக்கு ஃப்ளையரில் வந்திருக்கும். ஞான யோகம்னா என்ன? ஞான யோகம் பற்றி கீதா என்ன சொல்கிறது? இதுதான் ஃபைனல் டீச்சிங் ஆஃப் பகவத்கீதா, ஃபைனல் டீச்சிங் ஆஃப் அவர் வேதா. எல்லா சாஸ்திரங்களும் எதற்காக உள்ளதோ அந்த ஃபைனல் டீச்சிங் ஞான யோகம். இதை பற்றி படிப்படியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நூல், நம்மளுடைய ஆதார நூல் வேதம். தட் இஸ் த பேசிக் ஸ்கிரிப்சர். அண்ட் நம்மளுடைய கல்ச்சர் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க வேதிக் கல்ச்சர் அப்படின்னு படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியிலலாம் இல்லையா? ஸோ நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய சிவிலைசேஷன் எல்லாமே வேதத்தை தழுவியது. நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாமே வேதத்தை தழுவியே இருந்தது. அண்ட் அந்த வேதத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுதான் யூசர் மேனுவல் நம்ம ஹியூமன் லைஃப்க்கு, அதுதான் ஜிபிஎஸ் மாதிரி நம்மளோட லைஃப்க்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே இந்த சத்சங் சீரீஸில் நிறையா பார்த்துருக்கோம். வேதம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, வேத சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மூலத்திலிருந்து அந்த வார்த்தை பிறக்கிறது. இங்கிலீஷ் மாதிரி கிடையாது. இங்கிலீஷில் ஒரு சப்தம் இருக்குது அப்படின்னாக்க அந்த சப்தம் ஏன் அப்படி சொல்லப்படுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப ரூட் லெவலில் எட்டிமோலாஜிக்கல் டெரிவேஷன் இருக்காது, இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆனால் சமஸ்கிருதம் அப்படி இல்லை. இட் இஸ் அ வெல் ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ். ஒரு சப்தம் இருக்குது அப்படின்னாக்க அது எந்த மூலத்திலிருந்து வந்தது, ஒன்றுத்துக்கும் ஒரு ரூட் ஃபார்ம் இருக்கும். இட் கேன் பி அ வேர்ப், அது பெயர் சொல்லா இருக்கலாம், இல்லை வினை சொல்லா இருக்கலாம். ஐதர் நவுன் ஆர் வேர்ப், அதுக்கு ஒரு ரூட் இருக்கும். பொதுவாக தாத்து அப்படின்னு பேர். வேர் இட் இஸ் அ வேர்ப் அதுக்கு தாத்து அப்படின்னு சொல்லுவாள்.
இந்த சப்தம் வந்து வேத அப்படிங்கிற சப்தத்தினுடைய மூலம் ரூட் எது அப்படின்னாக்க வித் அப்படிங்கிற தாத்துவிலிருந்து வருது. வித் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா டு நோ அப்படின்னு அர்த்தம். டு நோ அப்படின்னு சொன்னாக்க எது மூலமாக அறிவானது அடையப்படுகிறதோ. அப்போ வித்திலிருந்து வேத அப்படின்னு சொல் பிறந்தது அப்படின்னா எந்த பொருளை எடுத்துக்கிறதுனா எது மூலமாக அறிவு அடையப்படுகிறதோ அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிறது. Therefore, it is a means of knowledge or a source of knowledge. Therefore, Veda அப்படின்னு சொன்னாலே it is a book of knowledge அப்படின்னு அர்த்தம். அண்ட் எல்லாத்துக்கும் நம்ம பெரியவா வந்து டெஃபினேஷன் கொடுத்துருவா. வேதானா என்ன அப்படின்னு கேட்டால் விதந்தி சதுரஃப் புருஷார்த்தான் தது உபாயாம்ச்ச அனேன இது வேதா. முடிஞ்சு போச்சு டெஃபினேஷன். வேதானா என்ன அப்படின்னா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 4 புருஷார்த்த 4 இலக்குகளை, அந்த இலக்குகள் மட்டும் இல்லை அந்த இலக்கை அடைவதற்கான உபாயத்தையும் சேர்த்து எது ஒன்று கொடுக்கிறதோ அதுக்கு பேர் வேதம்னு பேர். கம்ப்ளீட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் டெஃபினேஷன் கொடுத்துருவா. ஆக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கு என்னென்ன? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. இந்த 4 இலக்கை பற்றியும் சொல்கிறது, இதை எப்படி அடையணுங்கிற வழிமுறையும் பற்றி சொல்கிறது. அதுக்கு பேர் வேதம். ஆக இலக்க சொல்கிறது, வழிமுறையை சொல்கிறது அப்படின்னா சமஸ்கிருதத்தில் சாத்தியத்தை சொல்கிறது, எது இலக்கோ அதை சொல்கிறது. அப்புறம் சாதனத்தையும் சொல்கிறது, எது வழிமுறையோ, த மீன்ஸ் அண்ட் த கோல், ரெண்டுத்தையும் கொடுக்கறது வேதம். இப்போ இப்படிப்பட்ட வேதத்தை நம்ம வந்து அது மனிதர்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இட் இஸ் நாட் அ ஹியூமன் காம்போசிஷன். கிரகித்து கொடுத்தது ரிஷிகளாக இருந்தாலும் அது ரிஷீஸோட ஓன் ஒர்க்கு கிடையாது. அவள்லாம் மந்திர கர்த்தா கிடையாது, மந்திர திரஷ்டா. மந்திரத்தை பகவான்கிட்டேருந்து மூலமாக அதை ரிசீவ் பண்ணி அதை கேட்டு அவளோட தூய்மையான மனதினால் கிரகித்து அதை நமக்கு கொடுத்துருக்கா. அப்படி கொடுத்து வந்தது தான் வேதம். வேதத்தினுடைய ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ரிஷி இருப்பா, ஒரு சந்தஸ் இருக்கும், ஒரு தேவதா. அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் வந்து இட் இஸ் கனெக்டட் டு த சிருஷ்டி அண்ட் த சோர்ஸ். அப்படி தான் வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. இப்படி கேட்டு 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 வந்ததுனால வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு பேர். நிறைய குழந்தைகளுக்கு ஸ்ருதின்னு பேர் வைப்பா இல்லையா? அது இந்த வாசிக்கிற ஸ்ருதி இல்லை, ஸ்ருதினா வேதம்னு அர்த்தம். இதுவும் ஸ்ருதி தான். அதுக்கு ஏன் ஸ்ருதின்னு பேர் இருந்தது? ஏன்னா கேளு கேளு கேட்டுண்டே பாடணும், அதுக்கேற்ற மாதிரி இல்லையா? காதால் கேட்கப்படுறதுனால தான் அதுக்கு ஸ்ருதின்னு பேர். ஆக எது ஒன்று காதால் கேட்கப்பட்டதோ, எது ஒன்று கேட்கப்பட்டதுன்னா எது வேதமாக இருந்ததோ அதுதான் ஒரிஜினலி காதால் கேட்கப்பட்டது. எப்படி வந்து போடுற ஸ்ருதிக்கு அலைன்மெண்ட்டோட, இப்போ பாடினா இல்லையா குழந்தைகள், டீச்சர் பாருங்க உடனே ஸ்ருதியை போட்டு வச்சுட்டா இல்லையா? ஏன் டீவியேட் ஆகக்கூடாது ஸ்ருதியிலேருந்து இல்லையா? பாடுறச்சே என்ன ராகம் வேணால் படிக்கும், என்ன தாளத்தில் வேணால் படிக்கும், ஆனால் ஸ்ருதியோட அலைன்டாக இருக்கணும் இல்லையா? அதே தான் சொல்லப்படுறது. நீ எப்படி வேணால் வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, உனக்கு இஷ்டப்பூர்த்த கர்மாலாம் பண்ணிக்கோ, இல்லை அப்படி எதுவும் இல்லை நான் ஃபுல்லாக ஐ எம் டெடிக்கேட்டட் ஃபார் த சொசைட்டி அப்படியும் இருந்துக்கோ. ஆனால் என்ன, ஸ்ருதியிலிருந்து அதாவது வேதத்திலிருந்து டீவியேட் ஆகக்கூடாது. இதுதான் ரூல். வாழற வாழ்க்கை வந்து வேத நெறிப்படியே இருக்க வேண்டும். வேதம் வந்து இப்போ எதுக்கு கீதா கிளாஸில் வேதத்தை பற்றியே பேசின்னு இருக்கேள் அப்படின்னு ஒரு டவுட்டு வரலாம். ஏன்னா ஞான யோக சாதனா அப்படிங்கிறது வேதத்தில் இருக்கிற விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்த கர்மயோக சாதனாங்கிறது வேதத்தில் இருக்கிற விஷயம். எது வேதத்தில் இருக்கோ அதே தான் கீதையில் இருக்குது. ஏன்னா பகவத்கீதாவுடைய ஒவ்வொரு அத்தியாயம் படிச்சுட்டும் நம்ம சொல்லுவோம், இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரேன். வேதத்தில் 2 விஷயம்தான் இருக்குது. ஒன்று பிரம்ம வித்யா, இன்னொன்று யோகசாஸ்திரம். ஒன்று ஞான யோகா, இன்னொன்று கர்மயோகா. ஸோ அதுதான் வந்து கீதையிலையும் இருக்குது, அதுதான் வந்து வேதத்துலேயும் இருக்குது. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம்,
கீதையை பற்றி பேச ஆரம்பித்த உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்துட்டார். ஏன்? அதனால அதுதான் கீதையிலையும் இருக்குது, அதுதான் வேதத்துலேயும் இருக்குது. அதனால வேதத்துக்கு என்ன சொல்லப்படுறதோ அதுதான் கீதைக்கும் பொருந்தும். பின்னாடி கிருஷ்ணரே சொல்லுவார் அப்படின்னு பார்ப்போம். ஆக இப்போ வேதத்தை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா, வேதத்தை 4 ஃபார் கன்வீனியன்ஸ், சொசைட்டியில் கன்வீனியன்ஸ்க்காக 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. பிரிக்கப்படலை, வகுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. இட் இஸ் நாட் டிவைடட். என்னென்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்கு? ரிக், யஜுர், சாம, அதர்வ. எந்த பேசிஸில் இந்த கிளாஸிஃபிகேஷன் நடந்திருக்குன்னா, பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் த மந்த்ரா இந்த கிளாஸிஃபிகேஷன் நடந்திருக்கு. ரிக் அப்படின்னு எடுத்துட்டேன்னா, நியத பாத அக்ஷர அவசானாத் ரிச்சஹா அப்படின்னு டெஃபினிஷன் கொடுக்கப்படுறது. தட் வேதா தட் ஹேஸ் த மந்த்ராஸ் இன் அ பொயட்டிக் ஃபார்ம். பொயட்ரி மாதிரி ஒரு ப்ராப்பர் இத்தனை அடி, இந்த அடிக்கு இத்தனை அக்ஷரம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரோடு இருக்கிற மந்திரங்களை கொண்ட நூல் ரிக்வேதா. அதுதான் டெஃபினேஷன். யஜுர்வேதா எப்படி அப்படின்னாக்கா, அநியத பாத அக்ஷர அவசானாத் யஜுஷா. அதாவது அநியத பாத அக்ஷரானா இட் இஸ் நாட் பொயட்டிக், இட் இஸ் இன் அ ப்ரோஸ் ஆர்டர். அது யஜுர்வேதா. அப்புறம் கீதி ரூபாக சாமாகா. மற்ற வேதமெல்லாம் இட் இஸ் சாண்டட், வேத பாராயணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாமத்துக்கு மட்டும் பாராயணம் இல்லை, அது என்னது? சாமகானம். ஆக பாடப்படுவது எதுவோ அது சாமவேதம். அதர்வண வேதம் அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மையான மந்திரங்கள் அதர்வ அங்கிரச ரிஷிகளால் கிரகித்து கொடுக்கப்பட்டதுனால அது அதர்வண வேதம். ஆக இவ்வாறு வேதம் 4 எதுக்காக இப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் எல்லாரும் படித்து அதை டெய்லி அத்தியாயனம் பண்ண முடியாது. ஸோ கேட்டகரைஸ் பண்ணி சமுதாயத்தில் ஒவ்வொரு குரூப்ஸுக்கு இதை நிறவி கொடுத்துட்டா அப்படின்னாக்கா, அந்தந்த குரூப்பு அந்தந்த வேதத்தோட அந்தந்த பார்ட் ஆஃப் த வேதத்தோட பர்பெச்சுவேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள். அவள் படிக்கணும், அத்தியாயனம் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். ஸோ திஸ் வாஸ் த ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ தட் த வேதா இஸ் மெயின்டைன்டு. வேதா எப்படி மெயின்டைன் பண்ணுறது? புக்கு பப்ளிஷ் பண்ணி வீட்டில் சந்தாங்குமம் இட்டு வச்சா போகாது இல்லையா. இட் இஸ் மெயின்டைன்டு பை ஸ்டடியிங், ரிப்பீட்டிங் அண்ட் ஆல்சோ பாசிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், டீச்சிங். ஆக அப்படி தான் அது மெயின்டைன் பண்ண முடியும். இப்போது வேதம் இருக்குது, வேதத்துக்கு அடுத்த லேயரில் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. அதில் வர ஒன்று தான் பகவத்கீதா. அதாவது வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரியும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலாக கொடுக்கறது. வேதத்தில் ஆர்டரில் இருக்காது, டாபிக் வைஸ் ஆர்டர்லலாம் இருக்காது வேதத்தில். சில சமயம் ஆர்டர் பார்க்கலாம், ஆனால் ஆர்டர் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்தந்த ரிஷி கிரகிச்சு கொடுத்தவாறு அப்படியே அது மொத்தமாக சேர்ந்து இருக்கும். வெராஸ் வென் யூ கம் டு அதர் லிட்ரேச்சர்ஸ், த செகண்டரி லிட்ரேச்சர்ஸ், ஸ்மிருதி கிரந்தான்னு பேர், அதெல்லாம் ஸ்லோகா வடிவில் இருக்கும். ஓரளவுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணி டாபிக் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிற ஸ்மிருதிகளில் ஒன்று தான் ஸ்ரீமத் பகவத்கீதா. அண்ட் பகவத்கீதாவோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இதோட இன்னொரு சைட் ஆஃப், அதாவது இன்னொரு லெவல் ஆஃப் லிட்ரேச்சர் இருக்குது. வேதத்துக்கு வேதம் இருக்குது, ஸ்ருதி இருக்குது, அதை தழுவி ஸ்மிருதி இருக்குது. ஸ்மிருதியை தழுவி, அதாவது ஸ்ருதியை ஞாபகப்படுத்துறது எதுவோ அதனால அதுக்கு பேர் ஸ்மிருதி. ஸ்மரணம் அப்படின்னா ரிமெம்பரன்ஸ்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். ஸ்ருதியை ஞாபகப்படுத்துறதுனால அதுக்கு பேர் ஸ்மிருதின்னு பேர். ஸோ பகவத்கீதா என்ன பண்ணுறதுன்னா, வேதத்தை ஞாபகப்படுத்துறது. வேதத்தில் இருக்கிற டீச்சிங்கே இட் இஸ் ப்ரெசென்டட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, தட்ஸ் ஆல். It is reclassified, summarized and presented in the way people of today will be able to grasp. ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாளில் கலியுகம் வரப்போகிறது. கலியுகம் வந்தால் நம்மளோட கெப்பாசிட்டி எல்லாம் என்ன, நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாம் என்னன்னு அவருக்கு நன்னா தெரியும். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சைக்காலஜிஸ்ட் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. அதனால் நமக்கு ஏற்ற மாதிரியே எழுதியிருப்பார் எல்லாத்தையும். தெர்ஃபோர் அது ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்க மாதிரி இருக்கும் கீதா. வேதம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்கும். கண்டென்ட் ஒன்று தான், ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால
நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கீதா. ஸோ இதுக்கு அடுத்த லெவலில், ஆஃப்டர் ஸ்மிருதி அடுத்த லெவலில் இருக்கிற கிரந்தாக்கு பேர் இத்திஹாசா புராணான்னு பேர். வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் போட்ட மாதிரி ஒரு ஸ்டோரி ஃபார்மில் கொடுக்கறது இந்த கிரந்தங்கள். இன்னும் அப்ரோச்சபிளாக இருக்கும், குழந்தைகளுக்கெல்லாமும் எடுத்து சொல்லலாம். வேறாஸ் பகவத்கீதா குழந்தைகள், இந்த குழந்தைகள்லாம் கூட்டின்னு வந்தேன்னா ரொம்ப கஷ்டம். மேபி ஃபஸ்ட்டு சாப்டரை என்ஜாய் பண்ணுவா, அதுக்கப்புறம் அவளால் உட்கார முடியாது, அவளுக்கு புரியவே புரியாது. கொஞ்சம் வாழ்க்கையில் அடிகிடி பட்டிருந்தா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போவே சொல்லிடுறேன்னு, எங்கள் கீதா கிளாஸ் நடக்கிறது தான். குழந்தைகளெல்லாம் அனுப்பணும், குழந்தையெல்லாம் அனுப்பிட்டு பெரியவாள்லாம் ஆற்றுல உட்காந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டம், அதுக்காக சொன்னேன். ஸோ இந்த அதாவது இந்த மாதிரி லேயரில் இருக்கிற டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, விச் கோஸ் டு கிளாரிஃபை வாட் இஸ் ஸ்டேட்டட் இன் வேதா, அதுக்கு பேர் உபபிரம்மண கிரந்தாஹா அப்படின்னு பேர். உபபிரம்மண கிரந்தா அப்படின்னாக்க தட் விச் supports or that which clarifies, that which goes along with the main scripture called Veda. வேதங்கள் மனிதர்களால் எழுதப்பட்ட விஷயம் இல்லை, அது பகவானால் கொடுக்கப்பட்டது. அதை கிரகித்து கொடுத்தவர்கள் தான் ரிஷிஸ், வெறும் ஸ்டெனோகிராஃபர்ஸ் இல்லையா. ஆனால் என்ன, இது எழுதுகிற ஸ்டெனோகிராஃபியில் ஆடியோ ஸ்டெனோகிராஃபி, ஆடியோவில் ரிசீவ் பண்ணி ஆடியோவிலே பாஸ் பண்ணிட்டு இருந்தால் ஃபார் அ வெரி லாங் டைம். அதனால தான் இதுக்கு எழுதா கிழவின்னு பேர் வேதத்துக்கு. ரொம்ப நாளாக அந்த கர்ண பரம்பரான்னு சொல்லுவா தெரியுமா, கேட்டு 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 இட் வாஸ் பாஸ்ட் ஆன், அப்படியே இட் வாஸ் பாஸ்ட் ஆன். ஸோ அதனால் மனிதர்களால் செய்யப்படாததுனால இதுக்கு பேர் அபௌருஷேய கிரந்தா அப்படின்னு பேர். புருஷனால் செய்யாதது, மனிதனால் செய்யாது, அதனால் அபௌருஷேயா. வேற செகண்டரி லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேரியஸ் ரிஷிஸ் அண்ட் ஆச்சாரியாஸ் எழுதினது. ஸ்மிருதி கிரந்தமாக இருக்கட்டும், இத்திஹாச புராணமாக இருக்கட்டும், அதெல்லாம் அவள் எழுதினது, கம்போஸ் பண்ணது அவள் தான். அதனால் அதுக்கெல்லாம் பௌருஷேய கிரந்தான்னு பேர், ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸில் பண்ணது. இப்போது வேதம் எடுத்துட்டோன்னா 4 வேதமும் டுகெதர், அந்த 4 கிளாஸிஃபை பண்ணது ஒன்லி வித் த ஃபார்ம் ஆஃப் த மந்த்ரா. கண்டென்ட்டில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, கண்டென்ட்டில் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத எல்லாம் தர்க்க மீமாம்சா எல்லா விதத்துலேயும் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு ரிஷிகளால். என்டையர் வேதா அதோட கண்டென்ட்டில் இட் இஸ் கிளாசிஃபைடு இன்டு, ப்ராட்லி கிளாசிஃபைடு இன்டு 2. ஒன்று வேத பூர்வ, அதுக்கு பேர் கர்ம காண்ட அப்படின்னு பேர். த செகண்ட் பார்ட் இஸ் கால்டு பூர்வனா முன்னாடி பகுதி. தேர்ஃபோர் வேதத்தினுடைய முன்னாடி பகுதினால வேத பூர்வ, வேதத்தினுடைய கடைசி பகுதியினால வேத அந்த ஆர் வேதாந்த. ஓகே, ஸோ வேதாந்த ஆர் ஞான காண்டம். கர்ம காண்டம் எதற்காக இருக்கு அப்படின்னாக்க, அதாவது பூர்வ பாகம் கர்ம காண்டம் அப்படின்னா பேசிக்கலி ரிலிஜியஸ் லைஃப் ஸ்டைலை எம்ஃபசைஸ் பண்ணுறது. எதுக்குன்னா வாழ்க்கையில் டிசிப்ளின் வரணுங்கிறதுக்காக, யோக்கியதா வளரணுங்கிறதுக்காக, நல்ல வேல்யூஸ் வளரணுங்கிறதுக்காக, இதோடு சேர்ந்து என்னோட இஷ்டபூர்த்த கர்மாக்களையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். எனக்கு தார்மீகமாக இருக்கிற டிசையர்ஸ் எல்லாத்தையும் கூட ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். அதாவது மொத்தமாக கர்மகாண்டத்தை எடுத்துட்டோன்னா, ஒரு மொத்த வேதத்தையே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இட் கிவ்ஸ் யூ அ பியூட்டிஃபுல் லைஃப் ஸ்டைல் ஃபார் அன் ஆல் ரவுண்ட் க்ரோத். இந்த காம்ப்ளான் ஹார்லிக்ஸ்க்கெல்லாம் ஆடு வரும்ல, எல்லாம் என்ன ஊட்டச்சத்து, கம்ப்ளீட் ஊட்டச்சத்து அப்படின்னு. உடனே கம்ப்ளீட் ஊட்டச்சத்து எதுவோ அது நல்லதா, இல்லை வெறும்னா ஒரே ஒரு நியூட்ரிஷனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லதா? சொல்லுங்களேன், இத்தனை அம்மாக்கள் இருக்கேலே. கம்ப்ளீட் ஊட்டச்சத்து எதுவோ அதுதானே நல்லது. அதே மாதிரி தான் அப்போ வேதம் நல்லது. ஏன்னா கம்ப்ளீட் ஊட்டச்சத்து இருக்குது. எந்தெந்த விஷயத்தில் நியூட்ரிஷன் ஆர் எந்தெந்த விஷயத்தில் க்ரோத் வேதம் கொடுக்கறது அப்படின்னாக்க, மெட்டீரியல் லெவலில் ஒன் கேன் க்ரோ. இஸ் தட் நாட் இம்பார்ட்டன்ட்? மெட்டீரியல் லெவல்னால் இன்க்ளூடிங் எக்கனாமிக்.
இல்லையா? ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல், ஒருத்தரோட எக்கனாமிக் பேக்ரவுண்ட், மெட்டீரியல் க்ரோத்னா புரியுறது இல்லையா? நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல சம்பளம், எல்லாத்துலேயுமே ஒன் கேன் க்ரோ. இஸ் தட் இம்பார்ட்டன்ட் ஆர் நாட்? எஸ், இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஃபிசிக்கல் க்ரோத், ஆரோக்கியமாக வாழறதுக்கு கொஞ்சம் அங்கங்கே வேதத்தில், தோ தட் இஸ் நாட் த சப்ஜெக்ட் மேட்டர், கொஞ்சம் சைட் டாப்பிக்காக கொஞ்சம் அங்கங்கே ஆகார நியமத்தை பற்றி கூட வரும் சாஸ்திரத்தில். ஸோ இஸ் தட் நாட் இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஃபிசிக்கல் க்ரோத்? இப்போ எல்லாருக்கும் வந்து டயட் அப்படிங்கிறதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியறது, வெஜிடேரியனிசமோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறது இல்லையா? ஸோ ஃபிசிக்கல் க்ரோத் இஸ் இம்பார்ட்டண்ட். இன்னும் ஒரு 2-3 க்ரோத் இருக்குது விச் வி ஹாவ் நாட் கான்சன்ட்ரேட்டட் அட் ஆல். அதில் ஒன் இஸ் தி எமோஷனல் க்ரோத்ஸ், தி எமோஷனல் பர்சனாலிட்டி. என்ன ஆகிடும் இல்லைனா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட குழந்த மாதிரி பேசின்னு இருப்பா. குழந்த மாதிரி பேசணும்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை பிடிக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அப்செட் ஆகுறது, அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாலே சொல்லு பொறுக்காது, ஆஃப் ஆகிடுவா, மூட் ஆஃப் ஆகிடுவா. என்ன இதெல்லாம் வந்து எமோஷ்னல் க்ரோத். 4th ஒன் இஸ் புத்தி வளரணும், புத்தி ஷார்ப்பாகணும் இல்லையா? ஸோ இன்டலெக்சுவல் க்ரோத். 5th ஒன், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி, ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஆஸ் அ பர்சன் தார்மீகமாக, வேல்யூ சிஸ்டம்ஸில், பக்தியில், அந்த விஷயத்தில் எப்படி வளர்ந்துருக்கா இவாளோட வேல்யூ ஸ்ட்ரக்சர் எப்படி வளர்ந்துருக்கு, இவாளுடைய சம்ஸ்காரங்கள் எப்படி வளர்ந்துருக்கு, இவாளுடைய தெய்வ பக்தி எப்படி வளர்ந்துருக்கு, இவா மக்கள்கிட்ட பழகிற விதம், அடுத்தவாளை பார்க்குற விதம், இந்த உலகத்தை பார்க்குற விதம், பகவானை பார்க்குற விதம், தன்னையே பார்க்குற விதம், இதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு? ஸ்பிரிச்சுவல் க்ரோத். இது எல்லாத்தையும் கொடுக்கறது வேதம். அதாவது நீங்கள் வேதத்தை ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணேன்னா, நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் இந்த கம்ப்ளீட் ஊட்டச்சத்து உங்களுக்கு வந்துடும். ஆமாம், நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் அது உங்களுக்கு வரும். யூ வில் க்ரோ ஹார்மோனியஸ்லி, யூ வில் க்ரோ. வேறஸ் நாம்ளே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ரூல் புக்கை போட்டுன்னு நம்மளே வாழ்ந்தோன்னா, வில் தட் க்ரோத் பி அ கம்ப்ளீட் க்ரோத் லைக் திஸ்? இட் வில் ஒன்லி பி அ லாப்சைடட் க்ரோத். நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபிசிக்கல் க்ரோத் தெரியும், கண்டிப்பாக மெட்டீரியல் க்ரோத் தெரியும் இல்லையா? அட்லீஸ்ட் ஃபிசிக்கல் க்ரோத்தை வந்து தியாகம் பண்ணிட்டான்னு நம்ம மெட்டீரியல் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையா? ரேர்லி ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற பர்சன். அந்த 3, 4, 5 இருக்குல்ல, அது வந்து லிஸ்ட்லேயே கிடையாது நம்மளுக்கு. அதுதான் வேத மாதாவினுடைய கருணை. நம்ம வேதம் படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே கிடைக்கும். இது மட்டும் இல்லை, இது நான் இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இன்னொரு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்குது, சொசைட்டியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்தும் தேர் வில் பி சோஷியல் க்ரோத். சொசைட்டியும் க்ரோ ஆகும் வேதத்தின் படி வாழ்ந்தால். எப்படி ஜி? எல்லாரும் வேதத்தை ஃபாலோ பண்ணால் தானே சொசைட்டி க்ரோ ஆகும். 100% கரெக்டு. எல்லாரும் வேதத்தை ஃபாலோ பண்ணால் அந்த சொசைட்டி மாதம் மும்மாறி மழை பெய்யும். 10 நாளைக்கு ஒரு தடவை மழை பெய்யணும் தெரியுமோ? அதுதான் ஆண்டாள் பாடுறா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு இல்லையா? தர்மம் எங்கு ஓங்கி இருக்கிறதோ அங்கே வந்து மாதம் மும்மாறி மழை பெய்யணுமா? அது ஒரு இண்டிகேட்டர். சரி போட்டோம். ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்க. நம்மளோட இண்டிவிஜுவல் க்ரோத் ஒரு சைடு அண்ட் சோஷியல் க்ரோத் ஒரு சைடு. ஆனால் எல்லாரும் தான் வேதத்தை ஃபாலோ பண்ணலையே. நான் மட்டும் ஃபாலோ பண்ணி என்ன போகிறது? என் குருநாதர் பாஷையில் சொல்லணுன்னா, நீ ஒருத்தன் ஃபாலோ பண்ணினா நாட்டில் ஒரு அயோக்கியம் ஒழிஞ்சான். அட்லீஸ்ட் உன்னோட கான்ட்ரிபியூஷன் ஒரு அயோக்கியனை கம்மி பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக முடியும் நம்மளால். ஆக இது 2வது பெனிஃபிட். இது சோஷியல் க்ரோத். 3வது க்ரோத் ஒன்று இருக்குது. 3வது பெனிஃபிட் என்னென்னா, வேத பூர்வம் ப்ரிப்பேர்ஸ் மீ ஃபார் வேத அந்த. கர்மயோகம்னு நம்ம 2 செஷன் பார்த்தோம்ல, அது வந்து என்ன பண்ணோன்னா, அதாவது இந்த வேத பூர்வத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்த என்னோட பெனிஃபிட்காக, என்னோட செல்ஃபிஷ் பெனிஃபிட்காக, தார்மீகமாகவே இருக்கட்டும், என்னோட காமியார்த்தமாக இருக்கிற கர்மங்களுக்காக நான் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கர்மத்தை எதுக்கு யூஸ் பண்ணலான்னா யோகமாக பண்ணலாம். எனக்குன்னு எந்த செல்ஃபிஷ் பெனிஃபிட்டுக்கும் இல்லாமல் நான் பண்ணுறச்சே, கர்மத்தை பண்ணுறச்சே அது என்ன ஆகிறது அப்படின்னாக்க, அதில் பெறப்படுற புண்ணியத்துக்காக கூட பண்ணல, ஆனால் அதை செய்யறதுனால பெறப்படுற புண்ணியம் எனக்கு இட் கிவ்ஸ் மீ இனஃப் மெச்சூரிட்டி டு குவாலிஃபை மீ ஃபார் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வேதா.
த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டீச்சிங். அதுக்கு பேர் வேத அந்த. அந்த வேதாந்தத்துக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குவாலிஃபிகேஷன் ரவுண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது இல்லையா, அதில் பாஸ் பண்ணால் தானே குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி வேதாந்தத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை குவாலிஃபை பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களை இங்கே கொடுக்கறது. வி வில் எனிவே ஸ்டடி மோர் அபவுட் திஸ் வென் வி ஸ்டடி கீதா இன் டீட்டெயில். ஆக ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, வேதபூர்வம் அப்படிங்கிறதும் இட் ஹேஸ் அ ரோல், வேதாந்தா அப்படிங்கிறதும் இட் ஹேஸ் அ ரோல். ரெண்டும் இம்பார்ட்டண்ட். ரெண்டுத்தோட ரோலும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வேதபூர்வம் அப்படிங்கிறது ரிலிஜியஸ் வே ஆஃப் லைஃப். இட் ப்ரிப்பேர்ஸ் மீ ஃபார் வேதாந்தா விச் இஸ் த ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் லைஃப். ரிலிஜியனும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேறு. கோவிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, ஹோமம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, ருத்ரம் ஜபிக்கிறது, இதெல்லாம் இதில் வரும், ரிலிஜியஸ் வே ஆஃப் லைஃப்பில் வரும். ஸ்பிரிச்சுவல்னால் என்ன? பகவத்கீதை படிக்கிறது, உபனிஷத் படிக்கிறது, வேதாந்த கிரந்தங்களை படிக்கிறது. படிப்பு ஸ்பிரிச்சுவாலிட்டி. எந்த மிஸ்டிசிசமும் கிடையாது இதில். சரியா? ஸோ வேதபூர்வம் இல்லாமல் ஒருவனால் வேதாந்தத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா அதுதான் குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் இல்லையா? வேதபூர்வம் இல்லாமல், வித்தவுட் வேதபூர்வா one cannot come to Vedanta, and without coming to Vedanta, Vedapurva is incomplete. இல்லையா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டேன், ஐஐடிக்கு என்ட்ரன்ஸில் பாஸு, ஆனால் ஐஐடியே ஜாயின் பண்ணலைன்னா என்ன அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி. ஆக ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ரெண்டுத்தோட ரோலும் என்னங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் என்ன பண்ணணும்? Go through the Vedapurva way of life, the religious way of life. அதை எப்படி பண்ணுறது ஜி? வேதபூர்வம்னா என்னன்னே தெரியாதேனா? டோன்ட் வரி, பகவான் கிருஷ்ணா இஸ் தேர். Almost every chapter he will touch upon Karma Yoga. Almost every chapter in Gita. Lifestyle-உம் இருக்கும், அடைய வேண்டிய ஞானமும் இருக்கும். That is the beauty of Gita. ஆக வேதபூர்வ ரிலிஜியஸ் வே ஆஃப் லைஃப் யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். என்ன பண்ணணும்? குவாலிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு என்டர் வேதாந்தா, படிக்கணும். எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, டு பி ஃப்ரீ. டு பி ஃப்ரீ. துக்கம் கலவாத இன்பம் வேண்டுமா உங்களுக்கு வாழ்க்கையில்? நம்ம பார்த்தோம் 2 சத்சங் முன்னாடி, மோக்ஷானா என்ன? முழு மன நிறைவு அப்படின்னு. அது உங்களுக்கு வேணுமா? வேண்டானே யாராவது சொல்லுவாளா? அது வேணும்னா படிக்கணும். ஆக இந்த மாதிரியான ஒரு இன்டகிரேஷன் இருக்கு இல்லையா? ரிலிஜியன் இல்லாமல் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்டர் பண்ணவே முடியாது. ஐ ஆம் நாட் ரிலிஜியஸ் பட் ஐ எம் ஸ்பிரிச்சுவல்னு சொன்னால் ரிலிஜியனும் தெரியல, ஸ்பிரிச்சுவலும் தெரியலன்னு அர்த்தம். சரியா? ஒன் ஹேஸ் டு பி ரிலிஜியஸ் டு குவாலிஃபை ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதில் ஆப்ஷனே கிடையாது. there is no option, there is no modern Vedanta and all, they cannot change the rule that has existed from Srishti Kalam. சரியா? இது சிருஷ்டியில் இருக்கிற விஷயம்னா அதை ஹியூமன் இன்டெலெக்டில் மாற்ற முடியாது. எப்படி கிராவிட்டியோ, எப்படி ஸ்பீட் ஆஃப் லைட்டோ, அந்த மாதிரி அதை என்னோட இஷ்டத்துக்கு மாற்றக்கூடிய விஷயம் இல்லை அது. ஆக one has to go through religious way of life to qualify for spirituality. And spiritualityக்கு வராமல், ஆன்மீக வாழ்க்கைக்கு வராமல் சமய வாழ்க்கை முழுமை அடையாது. வெறும்ன சாமி கும்பிடுறது மட்டும் முழுமையை கொடுக்காது, முழு மன நிறைவை கொடுக்காது. ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் வேத சாஸ்திரம். அண்ட் அந்த வேத சாஸ்திரத்தினுடைய ஒரு சுருக்கமாக விளங்கும் பகவத்கீதா, அதுதான் கீதாவினுடைய சிறப்பு. அதனால தான் மகாபாரதத்துக்கு பஞ்சமோ வேதம்னு பேர். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கீதா. 1,00,000 ஸ்லோகம் இருக்கிற கிரந்தத்துக்கு வெறும் 700 ஸ்லோகத்தினால இந்த பேர் இவ்வளோ சிறப்புன்னா யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் 700 ஸ்லோகாஸ் அவுட் ஆஃப் 1,00,000 ஸ்லோகாஸ் மேக் தட் கிரந்தா ஸோ கிரேட். அதனால் வேத பூர்வம் இன்னியோட சப்ஜெக்ட் மேட்டர் இல்லை. நம்ம ஏற்கனவே அந்த 2 செஷனில் கர்மயோகம் அப்படிங்கிற செஷனில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இன்னியோட சப்ஜெக்ட் மேட்டர் வேத அந்தா. வேத அந்தா அப்படின்னா என்னென்னா, ஆர் வேதாந்தா அப்படின்னா என்னென்னா, யூஸ்வலாக டயலாக் ஃபார்மில் இருக்கிற ஒரு லிட்ரேச்சர். டயலாக் ஃபார்ம்னா யாருக்கும் இருக்கிற டயலாக்,
டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற டயலாக் ஃபார்மில் இந்த லிட்ரேச்சர் இருக்குது. இது என்ன இம்ப்ளை பண்ணுறது அப்படின்னாக்க, தனியாக படிக்கப்படாது, ஏதோ டிரான்ஸ்லேஷனை வாங்கி புக்கை வாங்கி படித்தேன்னு படிக்கப்படாது, முறையாக ஒரு டீச்சர்கிட்ட போய் படிக்கணுங்கிறத வலியுறுத்துறதுக்காகவே டயலாக் ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் வே. அதுக்கப்புறம் எத்தனை டயலாக்ஸ் இருக்குது அப்படின்னாக்க, நிறைய டயலாக்ஸ் இருக்குது. அண்ட் அ குரூப் ஆஃப் டயலாக் இருக்கு இல்லையா, ஒரு செட் ஆஃப் டயலாக்ஸை சேர்த்து இருக்கிறதுக்கு பேர் உபனிஷத்துன்னு பேர். ஒரு உபனிஷத்தில் ஒரு குரு ஒரு சிஷ்யா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கட்டோபனிஷத், யமதர்மராஜா குரு, நச்சிகேதஸ்னு குட்டியாக உன் வயசு என்னது 7 இயர்ஸா, இவளோட கொஞ்சம் ஆல்மோஸ்ட் இவ ஏஜில் ஒரு குட்டி பையன், அவன் தான் ஸ்டூடெண்ட். அவன் யமதர்மராஜாவே ஆட்டி படைச்சுடுவான். அந்த மாதிரி இருக்கும் அவனுடைய டயலாகும் அவனுடைய பேச்சும். அவரே ஆச்சரியப்பட்டு போயிடுவார். ஸோ நச்சிகேதஸுக்கும் யமதர்மராஜாக்கும் நடந்த உரையாடல் கட்டோபனிஷத், 1 குரு 1 சிஷ்யா அந்த உபனிஷத்தில். அதுக்கப்புறம் பிரஷ்னோபனிஷத்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அதில் ஒரு குரு 6 சிஷ்யா, தட் இஸ் 1 உபனிஷத். அதுக்கப்புறம் பிருஹதாரண்யக உபனிஷத்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அதில் நிறையா குருஸ் இருப்பா, நிறையா சிஷ்யா இருப்பா, டிஃப்ரெண்ட் பேர்ஸ் இருப்பா. அந்தந்த ஸ்டோரி இருக்கும், அந்தந்த ஸ்டோரியில் அந்தந்த அவளோட மீட்டிங், அவளுடைய சம்வாதம் இருக்கும், அந்த டயலாக் இருக்கும், விச் வில் கன்வே சம் நாலேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய உபனிஷத்து இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு இதுவாக சொல்லணும் அப்படின்னாக்க, மொத்த வேதத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னா 1180 ஷாக்கா இருந்தது, பிரான்ச்சஸ். 1180 ஷாக்காஸ் இருந்தது. அந்த 1180 ஷாக்கா, ஒவ்வொரு ஷாக்காவோட எண்ட்லேயும் ஒரு உபனிஷத்து இருக்குமா. அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ உபனிஷத்து இருக்கணும்? 1180 உபனிஷத்து இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் ஒரு 200-300 உபனிஷத்து தான் இருக்குது. மற்றதெல்லாம் காணும். சரியா? ஸோ அதில் அந்த 1180 உபனிஷத்தில் 108 உபனிஷத்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த 108 உபனிஷத்துலேயும் ஒரு 54 உபனிஷத் ரொம்ப விசேஷம். அந்த 54லையும் 10 உபனிஷத் ரொம்ப 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 விசேஷம். தே ஆர் கால்ட் ஆஸ் த 10 பிரின்சிபல் உபனிஷத். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது. நம்ம ஈஸி டு ரிமெம்பர்னா நம்மளுடைய பெரியவாள்லாம் ஸ்லோகா ஃபார்மில் போட்டு கொடுத்துருவா. இட்ஸ் ஈஸி டு பை ஹார்ட், ஈஸி டு ரிமெம்பர். ஈஷகேன கட பிரஷ்ன முண்டமாண்டூக்கிய தித்ரிஹி ஐத்தரேயஞ்ச சாந்தோக்யம் பிருஹதாரண்யகம் ததா. அவ்வளோதான், 10 உபனிஷத் பேர் வந்துடும் இந்த ஸ்லோகத்தில். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த 10 பிரின்சிபல் உபனிஷத்தில் one small piece that I wanted to quote here before we are about to begin Gita இல்லையா, it has got some connection with Gita. அதனால் அதை கோட் பண்ணணும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் இந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு வித்து எடுத்துண்டு கிருஷ்ணர் அவருடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். சாந்தோக்கிய உபநிஷத்தோடைய 7வது அத்தியாயத்தில் குரு பேர் சனத்குமாரான பேர். தட்சிணாமூர்த்திக்கு அடியில் ஒரு 4 ரிஷி உட்காண்டிருப்பாலே, அதில் ஒருத்தர் சனத்குமார ரிஷி. அவர் தான் குரு. அவருடைய ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னாக்க நாரதர், தேவரிஷி நாரதர். ஸோ நாரதருக்கும் சனத்குமாரருக்கும் நடந்த உரையாடல். இதில் எப்படி சீன் ஆரம்பிக்கும்னா, நாரதர் இஸ் அ வெரி வெரி ஹைலி எஜுகேட்டட் பர்சன். அவருக்கு தெரியாத சயின்ஸே கிடையாது, தெரியாத லாங்குவேஜ் கிடையாது, இல்லாத பவர்ஸ் கிடையாது இல்லையா. எல்லா லோகத்துலேயும் அவருக்கு வீசா தேவையில்லை. திரிலோக சஞ்சாரி. அண்ட் நோபடி வில் ஸ்டாப் ஹிம் எனிவேர். நோபடி கேன் கொஸ்டின் ஹிம் வை யூ கேம் ஹியர்னு. அது மட்டும் இல்லை, மும்மூர்த்திகள் கிட்டேயே அவருக்கு மட்டும் பர்மிஷனே தேவையில்லை. எப்போ வேணால் நேராக அவர் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகலாம். 3 பேருமே அவரை கேள்வி கேட்க மாட்டா. தே வில் ஆல்வேஸ் வெல்கம் ஹிம் வித் அ ஸ்மைல் அண்ட் வித் ஸோ மச் ஆஃப் லவ். மற்றவ யாருக்கும் அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. அவ்வளோ ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்ணுற பர்சன் அவர் சனத்குமாரர்கிட்ட போய் சொல்லுவார், நான் சோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் படித்தது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லுவார். சில பேர்லாம் போர்டு போட்டு பார்த்துருமா என்னென்னலாம் படித்தோன்னு, பேர் இவ்வளோ தான் இருக்கும், படித்த ஐட்டம் இவ்வளோ இருக்கும்.
இல்லை? அந்த மாதிரி இவர் ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக சொல்வார், எனக்கு இந்த வித்யா தெரியும், இந்த சாஸ்திரம் தெரியும், அந்த சாஸ்திரம் தெரியும், இந்த சாஸ்திரம் தெரியும். ஆனால் நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னாக்க, நான் படித்த இந்த எல்லா சாஸ்திரமும், எனக்கு இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜஸும் நான் சோகத்தில் இருக்கிறச்சே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையே. என்னோடய சோகத்தை போக்குறதுக்கு இத்தனை அறிவு இருக்கே, இந்த அறிவு எதுவுமே எனக்கு என்னுடைய சோகத்திலேருந்து என்னை மீண்டெடுக்கலையே. நாரதர் யாரு? ஒரு பிரம்மச்சாரி, என்ன அப்புறம் சன்னியாசி வேற. அவருக்கு என்ன புடுங்கல் இருக்க போகிறது சோகப்படுற அளவுக்கு? அவரே இதை சொல்கிறாருன்னா அப்போ நம்மளுக்கெல்லாம் இது எவ்வளோ ரெலவெண்ட்டு. நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், எவ்வளோலாம் மார்க் வாங்கி கப்பு வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி மெடல்லாம் வாங்கி கொத்தின்னு இருக்கோம். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்கள் சோகத்தில் இருக்கிறச்சே நீங்கள் படித்த என்ஜினியரிங்கோ, நீங்கள் படித்த மேத்தமெட்டிக்ஸோ, இல்லை நீங்கள் படித்த அட்வான்ஸ்ட் இங்கிலீஷோ உங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணித்து? அப்போ அந்த படிப்புக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? எனக்கு வெறும் காசு மட்டும் கொழியறதே, என்னுடைய சோகத்திலிருந்து என்னை மீண்டெடுக்கிறதுக்கு ஒரு படிப்புமே கிடையாதா? என் வாழ்க்கையை நான் கம்ஃபர்டபுளாக வாழறதுக்குன்னு எனக்கு ஒரு படிப்புமே கிடையாதா? மனசளவில் எக்ஸ்டர்னல் கம்ஃபர்ட்டை நிறையா கொடுத்துருக்கு நான் படித்த படிப்பு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்டர்னலி டு பி கம்ஃபர்டபுள் நான் படித்த படிப்பெல்லாம் எனக்கு என்ன கொடுத்துருக்கு? இதை யோசிச்சார் நாரதர். அப்புறம் சொல்கிறாரு, ஸ்ருதகும் ஹேவ பகவத் ரிஷேபியா தரதி சோகம் ஆத்ம விதித்தி. நான் கேட்டிருக்கேன், ஹே பகவான், நான் கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், யார் ஒருவன் ஆத்ம ஞானத்தை பெற்றுள்ளானோ அவன் சோகத்தை கடக்கிறான்னு கேட்டிருக்கேன். ஸோ செல்ஃப் நாலேஜ், ஆத்ம ஞானம், நான் என்னை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால நான் சோகத்தில் இருக்கேனோ, நான் என்னை பற்றி சரியாக தெரிஞ்சுட்டேன்னா எனக்கு சோகம் நிவர்த்தி ஆகிறதுனோ. ஸோ தட் கிரேட்டஸ்ட் நாலேஜ் இருக்கு இல்லையா, ஆத்ம வித்யா, ஆத்ம ஞானம், அதுக்காக உங்ககிட்ட நான் இதை வந்திருக்கேன். தன்மா பகவன் சோகஸ்ய பாரம் தாரயது. அதனால ப்ளீஸ் எனக்கு அந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணி என்னுடைய சோகத்தை நான் கடக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுங்கோ அப்படின்னு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறான். அவர் அதுக்கப்புறமா பூம வித்யான்னு ஃபுல் சாப்டர் அவர் வந்து உபதேசம் பண்ணுறார் நாரதருக்கு. ஆல்ரைட். ஸோ அதாவது எந்த ஒரு அறிவுனால் வெளி உலகத்திலேயே வந்து என்னை திருப்திப்படுத்திடுமா, சந்தோஷப்படுத்திடுமா, என்னை காப்பாற்றிடுமான்னு வெளி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் தேடி தேடி நான் அலையிறேனோ, வேதம் என்ன சொல்கிறதுன்னா ஒரு பெரிய பாம்ஷெல்லை போடுறது வேதம். அது வெளி உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது. என்னது வெளி உலகத்தில் இல்லையா? எதையா ஒன்று வைர மூக்குத்தியை தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தேடின்னு இருக்கேள், அது அங்கே இல்லை, அது அங்கே தான் இருக்குன்னு நினச்சி நீங்கள் தேடின்னு இருக்கேள். அது அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பதைக்கிறது வைரமுக்குத்தியை காணும்னு இல்லையா? இன்னும் அது அங்கே இல்லைன்னு சொன்னால் இன்னும் எவ்வளோ பதைக்கும் இல்லையா? அதை தவிர இன்னொரு பாம் ஷெல் போடுறது, அடுத்தடுத்து ஒரே பாம் தூக்கி போடுறது வேதாந்த சாஸ்திரம். என்ன சொல்கிறது அப்படின்னா, அது உங்ககிட்ட தான் இருக்குது. என்கிட்டயா இருக்குது? அடுத்த பாம் ஷெல் அது உங்ககிட்ட மாத்திரம்தான் இருக்குது, வெளியில் கொஞ்சம் கூட இல்லை. நான் தேடுற செக்யூரிட்டி, நான் தேடுற அமைதி, நான் தேடுற கம்ப்ளீட்னஸ், நான் தேடுற நிறைவு, நான் தேடுற சந்தோஷம், நான் தேடுற நிம்மதி எல்லாமே எங்கே இருக்கான்? வெளியில் இல்லை, என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது. அதனால் இந்த ஞானம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஆத்ம வித்யா, ஆத்ம ஞானம்னு பேர். இந்த ஞானத்தை கொடுக்கிற அந்த சாதனத்துக்கு பேர் ஞான யோகான்னு பேர். அப்பாடா, இன்னியோட டைட்டிலுக்கு வந்துட்டோம்ப்பா, எப்படியோ வண்டியை கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ ஞான யோகா என்ன புரிஞ்சுக்கணும், பகவத்கீதா இஸ் மோக்ஷ சாஸ்திரா. இட் இஸ் நாட் எனி ஏதோ இதை பற்றி சொல்கிறது, யோகாவை பற்றி சொல்கிறது. ஓ மை காட், என்கிட்ட வந்து ஒரு ஒருத்தி வந்து சொன்னான், I want you to take Bhagavad Gita classes for our school. Yeah, okay, why not? And I want that chapter on yoga to be the first chapter. நான் சொன்னேன், every chapter in Bhagavad Gita is called yoga அப்படின்னு. எனக்கு ஒரே ஜாலியாக இருந்தது அவங்ககிட்ட. அவளுக்கும் ஒன்றும் புரியல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அவங்க, yeah, but I want you to talk about the importance of yoga.
தட் ஐ டோன்ட் நீட் டு டாக். யூ கேன் டாக், யுவர் யோகா டீச்சர், யூ கேன் டாக் பெட்டர் தென் மீ. நான் கீதையில் என்ன இருக்குன்னு வேணா சொல்கிறேன், ஆனால் கீதையை தான் சொல்லுவேன். சரி போட்டோம். ஸோ ஆத்ம வித்யா அப்படின்னா என்ன? ஆத்மானா என்ன? நம்ம இந்த பேய் படம்லாம் நிறையா பார்த்துருப்போம்னு, அந்த ஆத்மா வந்தது அப்படின்னா, ஆத்மா அப்படின்னா ஏதோ அமானுஷ்யமாக ஏதோ ஒரு கோஸ்ட் அப்படின்னு இல்லை. ஆத்மா அப்படின்னா செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அகம் நான் என்ன அர்த்தம்? ஐ சொல்கிறோம் இல்லையா, அது என்னது? இட் இஸ் அ நவுன், கரெக்டா? அகம்னா ஐ. ஐ இஸ் அ நவுன் ஃபார்ம். அதோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னு ஒன்று இருக்குது இங்கிலீஷில். நான் கிராமர் எடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதோட ஐயோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் இஸ் செல்ஃப். ஓகே, ஸோ செல்ஃப் அப்படின்னு சொல்கிறது அதுதான் ஆத்மா. ஓகே, அகம் உடைய ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் ஆத்மா, செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆத்ம வித்யா, வித்யானா ஞானம் அப்படின்னா என்ன? செல்ஃப் நாலேஜ், என்ன பற்றின அறிவு. சரி, இந்த ஆத்மா வாட் இஸ் தட் செல்ஃப்? வாட் இஸ் தட் பிளெஸ்ட் செல்ஃப்? எதை பற்றி எனக்கு தெரியலை, என்னை பற்றி தெரியாது. நேம், ஏஜ், ஜெண்டர், அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸு, பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே தெரியுமே. இன்னும் ஆதார் கார்டு, பயோமெட்ரிக், இதெல்லாம் தானே என்னை பற்றின விஷயம். இது இல்லை, இதெல்லாம் ரியல் செல்ஃப் இல்லை. வாட் இஸ் த ரியல் செல்ஃப் தெரியுமா? நீ உண்மையிலேயே யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு நினச்சின்னு இருக்கேங்கிறத பற்றி கேட்கல, நீ உண்மையிலேயே யாருன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது. இதை எனிவே நம்ம கீதையில் படிக்கும்போது திருப்பி படிப்போம். ஆஸ் வி ஹாவ் ஆல்ரெடி பீன் சீயிங், கீதா இஸ் நத்திங் பட் த சேம் வேதா ப்ரெசென்டட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, இன்னும் அப்ரோச்சபிள் வே. அப்ரோச்சபிள்னு சொல்லலாம், ஒரு பிகினருக்கு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரினும் சொல்லலாம். ஆக அப்படி, ஏன்னா ஸ்மிருதி கிரந்தா இது, அது மட்டும் இல்லை, அது இன்னொரு பேசிக் லிட்ரேச்சர், இதிகாசத்திலேயே அது இருக்கிறதுனால த லாங்குவேஜ் எவ்ரி திங் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, என்னோட உண்மையான நேச்சர் என்னன்னா, உன்னுடைய உண்மையான நேச்சர் கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள், சைத்தன்ய தத்துவம். அப்படின்னா என்ன அப்படின்னாக்க 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னிலேருந்து ஆரம்பித்து இது எத்தனை தடவை வேணால் படிக்கலாம், புரியறது வரைக்கும் படிக்கலாம். இன்ஃபேக்ட் கார்டாக பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம், எங்கேயான போய் பீரோவில் எங்கேயான எதை அடிக்கடி திறப்பேலோ, எங்கே அடிக்கடி பார்ப்பேலோ அதை ஒட்டிக்கோங்க, டு ரிமைண்ட் யுவர் செல்ஃப், இல்லையா? சைத்தன்யம் அப்படிங்கிறது இந்த சரீரத்தினுடைய பார்ட்டோ ப்ராப்பர்ட்டியோ அல்லது ப்ராடக்டோ இல்லை. நீங்கள் உங்கள் சரீரத்தினுடைய பார்ட்டு கிடையாது, ஒரு பாகம் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, சரீரத்தினுடைய உற்பத்தி கிடையாது, ஆர் அ ப்ராப்பர்ட்டி, சரீரத்தினுடைய குணம் கிடையாது. நம்ம இங்கிலீஷில் பேசுகிறச்சே இதை அட்ஜெக்டிவாக போட்டு தான் பழக்கம். ஹீ இஸ் அ கான்ஷியஸ் பர்சன், ஹீ இஸ் அன் அன்கான்ஷியஸ் பர்சன் அப்படின்னு. ஸோ பர்சன் நவுனு, கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்ங்கிறது அட்ஜெக்டிவாக போய்டுறது இல்லையா? இங்கே என்ன சொல்கிறது சாஸ்திரம்னா, அது அட்ஜெக்டிவ் இல்லவா, அதுதான் நவுனு அப்படிங்கிறது. யூ ஆர் தட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஐ ஆம் நாட் அ பார்ட், ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் பாடி. சரியா? அப்போ who am I? Am I not in this body? Yes, you are. You enliven this body. You pervade this body. அதனால தான் மொத்த உடம்பும் உயிர்ப்பித்து உள்ளது. It is sentient because of you. Otherwise it would be like another chair or table. அப்புறம் ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டா என்ன. So you are an independent entity which pervades this body. இந்த சரீரம் முழுவதுமாக வியாபித்து இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க செய்கிறீர்கள். யாரு? நீங்க தான். த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். இது 2வது பாயிண்ட். ஆஃபன் இந்த ஒரு நேச்சர்னால கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆஃபன் கம்பேர்ட் டு லைட் ஃபார் அஸ் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். கிருஷ்ணரும் அதுதான் பண்ணுவார் கீதையில். யதா பிரகாஷவத் யதா பிரகாஷயத் ஏகஹ கிருத்ஸ்னம் லோகம் இமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இப்போ என் கை தெரியறதா? அவங்க எல்லாருக்கும் கை தெரியறதா?
இந்த கிளாக்கு தெரியறதா? இந்த மைக்கு தெரியறதா? இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் தெரியறதா? இந்த டேபிள் கிளாத்து தெரியறதா? தெரியறதா? அந்த ஃபோன் தெரியறதா? ஸ்டாண்ட் தெரியறதா? உங்கள் முன்னாடி இருக்கிற பர்சன் தெரியறாளா? வேற என்ன தெரியுது? நிறைய திங்ஸ் சொல்லலாம். ஸ்பீக்கர் சொல்லலாம், அங்கே ஏதோ புதுசாக தனுஷ் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லலாம், சேர் சொல்லலாம், பெட்ஷீட் சொல்லலாம், நிறைய விஷயம் சொல்லலாம். பட் வி ஆல் மிஸ் ஒன் திங் தட் இஸ் வெரி வெரி ஆப்வியஸ். வேற என்ன தெரியறதுன்னா லைட். லைட்டை வந்து தனி ஒரு பொருளாக நம்ம அனுபவிக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது. லைட்டை தனி ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குற சக்தி நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதோ இங்கே இருக்கே ஜி, இது என்னது அப்படின்னா, we are not talking of deepa, we are talking of prakasha. Okay, we are talking of prakasha, the light, source of light பார்க்க முடியும். பிரகாசத்தை தனி ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது. ஸோ கை முதல்ல காமிச்சேன் இல்லையா, அந்த எக்ஸாம்பிளே வச்சுப்போம், ஸ்டாக் எக்ஸாம்பிள். சரி, லைட்டோட சேர்ந்த கையை தானே நீங்கள் பார்க்குற. லைட் இல்லைன்னா கையை பார்க்க முடியாது. Therefore, light is not a part, product or property of this hand. Correct இல்லையா? It pervades and illumines this hand. Number 2, correct இல்லையா? அதே மாதிரி தான் consciousness. It is not a part, product or property of this body. It pervades and enlivens this body. சரியா? அதுதான் நீங்கள் அதை பின்னாடி போட்டுட்டே இருக்கணும், அந்த கான்ஷியஸ்னஸ். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, light is not limited by the boundaries of this hand. Correcta? It is not limited by the boundaries of this hand because it is not a part of this hand. இல்லையா? அதே போல சைத்தன்யம் is not limited by the boundaries of this body. அப்படின்னு சொன்னாக்க நாலாவது பாயிண்ட் என்ன தெரியுமோ? It survives this body. கையை வச்சுண்டா லைட் தெரியறதா? இப்போ லைட்டாக தெரியாது, கையோடு சேர்ந்த லைட்டு தெரியும். கரெக்டா? இப்போ கையை எடுத்துட்டேன், இப்போ இங்கே லைட்டு மட்டும் தெரியறதா? எப்படி பார்க்க முடியும்? மீடியம் இருந்தால் லைட்டை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஆப்சன்ஸ் ஆஃப் மீடியமில் லைட்டை ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியாது. இல்லையா? சயின்ஸ்லேயே சொல்கிறது இது. அதே போல தான் மீடியம் இருக்கும் வரையில் மேனிஃபெஸ்ட் ஆகிற சைத்தன்யத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் பாடியில். ஷரீரம் மரணித்த பிறகு, பிகாஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் த மீடியம், சைத்தன்யம் இஸ் நாட் ரெக்கக்னைசபிள். தட்ஸ் ஆல். இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் கான் இஃப் த பாடி இஸ் கான். அதனால் ஐ சர்வைவ் திஸ் பாடி. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5 இஸ், நான் அப்படி சர்வைவ் ஆகிற என்னை ஒரு மீடியம் இல்லாததுனால ரெக்கக்னைஸ் பண்ணதான் முடியாதே ஒழிஞ்சு நானே இல்லாமல் போவதில்லை. ஐ ஆல்வேஸ் ஆம் அண்ட் ஐ கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். இந்த விஷயத்தை சொல்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் ஆத்ம வித்யா. திஸ் பிரின்சிபல், இப்போ சொன்ன இந்த 5 பாயிண்ட்டும், இட் இஸ் நாட் applicable for just me and my body, but for the universal body which is called Ishvara. இதே 5 பாயிண்ட் will hold good for him also. அதனால் சைத்தன்ய திருஷ்டியா நீயும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஞான யோகம். எப்படி ஒரு அலையோட கண்டென்ட் என்னது? ஜலம். சமுத்திரத்தோட கண்டென்ட் என்ன? ஜலம். அதே ஜலம் தான். ஆனால் அலையோட பாடி வந்து பெருசா குட்டியா? குட்டி கம்பேர்ட் டு த சமுத்திரம். சமுத்திரத்தோட பாடி எது? பெரிய பாடி இல்லையா? பாடியோட திருஷ்டியில் பார்த்தேன்னா அலை வேற, சமுத்திரம் வேற. அரை குட்டி, சமுத்திரம் பெருசு இல்லையா? அலை வந்து ஃபைனைட், சமுத்திரம் வந்து இன்ஃபினிட். வேறாஸ் அதோடைய கண்டென்ட் என்ன? ஜலம்ங்கிற திருஷ்டியில் பார்த்தேன்னா, லீவிங் அவுட் த பாடி, ஜலம்ங்கிற திருஷ்டியில் பார்க்குறச்சே அலையும் சமுத்திரமும் வேறு வேறு கிடையாது. இது புரியுறது இல்லையா? இதே போல தான் சாஸ்திரமும் சொல்கிறது. சைத்தன்யம்ங்கிற திருஷ்டியில், உபாதி திருஷ்டியில் பார்த்தேன்னா, யூ கேன் நெவர் பி ஈக்குவல் டு ஈஸ்வரா. பகவானுடைய உபாதி இன்ஃபினிட், உன்னுடைய உபாதி ஃபைனைட்.
பகவானுடைய பலம் வேற, உன்னுடைய பலம் வேற. பகவானுடைய நாலேஜ் வேற, உன்னுடைய நாலேஜ் ரொம்ப கம்மி. ஆக உபாதி திருஷ்டியில் பார்த்தேன்னா யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பகவான். வேறாஸ் சைத்தன்ய திருஷ்டியில் பார்க்கும்பொழுது யூ அண்ட் பகவான் ஆர் ஒன் அண்ட் த சேம். இந்த விஷயத்தை புரிய வைக்கிறது தான் ஞான யோகம் ஆர் வேதாந்தா. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ஐ ஆம் திஸ் பாடி அண்ட் ஐ ஹாவ் கான்ஷியஸ்னஸ், இல்லையா? ஆர் யூ ஹேவிங் கான்ஷியஸ்னஸ்? இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோடனே கான்ஷியஸ்னஸ் போயிடுது அப்படின்ட்டுருவா, இல்லையா? சென்ஷியன்சி அது, இல்லையா? உணரும் தன்மை, சென்ஷியன்சி போனதை கான்ஷியஸ்னஸ் போயிடுதுன்னு மெடிசனில் சொல்லுவாள். கான்ஷியஸ்னஸ் எங்கேயும் போல, எல்லா இடத்துலையும் இருக்கிற கான்ஷியஸ்னஸ் பாவம் அது போகிறதுக்கே இடம் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் இன்ஃபினிட், இல்லையா? ஆக ஐ ஆம் நாட் த பாடி வித் கான்ஷியஸ்னஸ். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, யூ ஆர் த வெரி கான்ஷியஸ்னஸ் தட் ஹேஸ் மேனிஃபெஸ்டட் டெம்பரரிலி இன் அ பாடி. சரீரம் வரட்டும் போட்டோம், பட் யூ நெவர் கோ. யூ ஆர் லைக் ஜலம். அலை எழும்பட்டும் விழட்டும். பர்த் அண்ட் டெத்து அலைக்கு தானே விழுஞ்ச, ஜலத்துக்கு இல்லையே, இல்லையா? யூ ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் ஆஸ் தி அலை ஆர் த ஜலம். இதுதான் கேட்குறது. ஜலம்ங்கிறது மோர் ரியல் ஆர் தி ஒன்லி ரியல். அலை அப்படிங்கிறது லெஸ் ரியல், இல்லையா? ஸோ அல்டிமேட் ரியாலிட்டி எது அப்படின்னாக்க நான் சைத்தன்யம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து வேதாந்தம் என்ன பண்ணுறதுனாக்க, இதில் வந்து நிறைய மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறது. இதில் நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, அதை மெத்தடாலஜியாக வச்சுட்டோம் சொல்கிறது. 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. ஒன்று வந்து வேக்கிங் ஸ்டேட், இன்னொன்று ட்ரீம் ஸ்டேட், மூணாவது வந்து டீப் ஸ்லீப் ஸ்டேட். வேக்கிங் ஸ்டேட்டில் நீங்கள் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸு வேக்கிங் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது. ட்ரீம் ஸ்டேட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? இல்லை, வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வேறு வேர்ல்டு, வேறு பாடி, வேறு சூழ்நிலை, வேறு எக்ஸ்பீரியன்ஸ், இல்லையா? அது வேக்கிங் ஸ்டேட்டில் கிடையாது. டீப் ஸ்லீப்புக்கு போனேன்னா இந்த ரெண்டுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இருக்கேளா இல்லையா? நீங்கள் இருக்கே இல்லையா? தேர்ஃபோர் எது ஒன்று வந்து போயின்னு இருக்கோ அது அப்சல்யூட் ரியாலிட்டியாக இருக்க முடியாது. ஆனால் எது ஒன்று எப்பொழுதுமே இருக்கோ அதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்டை வச்சும் நிறைய அனாலிசிஸ் இருக்குது. உபனிஷத் ஆஃப்டர் உபனிஷத் இந்த விஷயத்தில் நிறைய அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குறது. ஆக அதனால தான் நான் தூங்க போகிறச்சே நான் என்னுடைய ஸ்வரூபத்துக்கு போகிறேன். சொல்லுங்களேன், இங்கே யாராவது வந்து எனக்கு தூங்குறது மட்டும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு யாராவது இருக்கலாம்? Anybody who says I don't like to sleep at all, we happily go to sleep. எதனால தெரியுமோ? ஏன்னா மற்ற எல்லா பொய்யான விஷயத்தையும் விட்டுட்டு, பொய்யான ஐடென்டிட்டியும் விட்டுட்டு நானாக இருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில். ஐ டோன்ட் ஹாவ் எனி பாடி, ஐ டோன்ட் ஹாவ் எனி வேர்ல்டு, ஐ டோன்ட் ஹாவ் எனிபடி டு டிரான்சாக்ட், இல்லையா? அதெல்லாம் பொய்யா இருக்கிற இந்த உலகத்தை சேர்ந்தது. ஆக என்னுடைய எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு நான் நேராக போய் என்னுடைய ஸ்வரூபத்தில் ஒடுங்குற அந்த தூக்கம், அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் டெத்து அப்படிங்கிறது. என்ன தூக்கத்துக்கும் டெத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தூங்கினேன்னா இதே உடம்புல எழுந்துப்பேன், டெத்தில் வந்து வேற உடம்புல எழுந்துப்பேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அதை வந்து சாந்தோக்கிய உபனிஷத் நிறையா ட்ரமேட்டைஸ் வேறு பண்ணுறது. அதை நீ அந்த மாதிரி விழுந்து கிடக்கிறச்சே வந்து எல்லோரும் வந்து கேட்பா, ஜானாசிமாம் ஜானாசிமாம், என்ன தெரியறதா அப்படின்னு வந்து எல்லாம் கடைசியில் ஒன்று ஒன்றா ஒடுங்கின்றே வரும்ல. ஸோ அதெல்லாம் ட்ரமேட்டைஸ் பண்ணி வேற சொல்லுவோம் உபனிஷத். அதை ஆக பிரளய காலத்தில் என்னாகும் அப்படின்னா, இட் இஸ் அ லாங்கர் ஸ்லீப்பு. அடுத்த சிருஷ்டி வர வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பாடி, திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் பிகின். ஆக நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, ஷரீரம் வந்து போகலாம். ஐ ஆம் தி எட்டர்னல் ஆல் பர்வேடிங் சைத்தன்ய தத்துவம், ஆத்மா பிரம்மன். இது தெரிஞ்சுடுத்து அப்படின்னாக்க, அப்போது உலகத்தில் இருக்கிற துக்கம் எல்லாம் இருக்குல்ல, இந்த துக்கம்லாம் எதனால் வந்தது எனக்கு? துக்கமாக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், ஜெலசியாக இருக்கட்டும், கம்பேரிசனாக இருக்கட்டும்,
சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், போட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் எதனால் வருது? தட் ஐ ஐடென்டிஃபை வித் திஸ் பாடி. I am this body, he or she is that body, and I have these pluses, that person has these pluses. இல்லையா? எந்த ஆட்ரிபியூட் வேணால் சொல்லுங்களேன், புத்திசாலித்தனமாக இருக்கட்டும், இல்லை ஸ்பீச்சில் இருக்கிற எலக்குவன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நல்லா பாடக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், நல்லா வேலை செய்கிற தன்மையாக இருக்கட்டும், இல்லை பாடியோட ஃபிசிக் வைஸ் இன்னும் ரொம்ப அழகாக இருக்காவா, எனக்கு அது இல்லைன்னு இருக்கட்டும், கலர் காம்ப்ளெக்ஷன் வைஸ், இது எதுவுமே நான் இல்லைன்னு சொல்கிறது சாஸ்திரம். You are not this body, you are not this mind, you are not this intellect, you are not even that memory. You are the one that pervades everything, each and every layer, and enlivens it and makes it function that way. Electricity mari neenga enna solradhu? You pervade the light, you pervade the washing machine, you pervade the iron box, you pervade the refrigerator. Everything works. Everything works according to their design and their capacity. இல்லையா? அதுக்காக டஸ் தி எலக்ட்ரிசிட்டி ஐடென்டிஃபை வித் த ஃப்ரிட்ஜ் ஆர் வித் த வாஷிங் மிஷின்? நோ. இல்லையா? அந்த மாதிரி யூ பர்வேட் எவ்ரி ஆர்கன், எவ்ரி ஃபேக்கல்ட்டி அண்ட் என்லிவ் இன் இட். யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட் அண்ட் யூ ஆர் நாட் எனி ஆஃப் இட். இதை தான் கீதையில் பகவான் கிருஷ்ணர் டீட்டெயில்டாக டீச் பண்ண போகிறார். இதோடு சேர்த்து நிறைய விஷயம். இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இந்த நாலேஜை நான் கிரகிக்கணும்னா எனக்கு என்னென்ன யோக்கியதை தேவை அப்படிங்கிற யோக்கியதா விஷயத்த சொல்ல போகிறார். பகவானை எப்படி புரிஞ்சுக்கணும், பகவானும் நானும் ஒன்றுன்னு சொல்கிறது, இது இன்னும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலையே, எனக்கு இன்னும் திருப்தியாக இல்லையா அந்த விஷயத்தை அப்படின்னா கவலையப்படாதீங்கோ. 6 சாப்டர் தத்பத விசாரா இதுக்காகவே ஒதுக்கப்படுறது. அண்ட் இன்னொரு 6 சாப்டர் அசிபத விசாரா. ஹவு டு யூ சே ஐ அண்ட் பகவான் ஆர் ஒன் அண்ட் த சேம்? ஸோ இப்படி பியூட்டிஃபுல்லாக கீதை ஸ்ட்ரக்சர் ஆகி நம்ம படிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இதில் என்னென்னா நம்மளுடைய சாஸ்திரத்தில் இங்கே இன்னொன்று என்னென்னா, சாந்தோக்கிய உபனிஷத் அந்த 7வது அத்தியாயம் நாரத சனத்குமாரோட சம்வாதத்தில் என்ன ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுவார்னா, ஜஸ்ட் டு டெல் யூ ஹவு இட் லிங்க்ஸ் வித் கீதா, ஏன்னா அப்படி தானே ஆரம்பித்தோம் இல்லையா? ஹீ வில் ஃபைனலி கன்க்ளூட் சேயிங் என்ன, நால்பே சுகமஸ்தி இதி யோவை பூமா, தேங்க்யூ, யோவை பூமா தத் சுகம் ந அல்பே சுகமஸ்தி இதி. எது இன்ஃபினிட்டோ அதுதான் சுகம், அதுதான் ஹாப்பினஸ்ஸு. எது ஃபைனைட்டோ அது ஹாப்பினஸ்ஸை கொடுக்காது, அது சாரோ. யாராவது துக்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, யாராவது அழறானா நீங்கள் என்ன கேட்போம்? எதுக்குடி அழற, உனக்கு என்ன குறை கேட்போமா இல்லையா? ஏன் அழற, இது ஓணம் வேற, ஏன் கரையிறாய், உனக்கு என்ன குறை இல்லையா? ஏன்னா ஸோ துக்கமாக இருந்தால் குறை, சந்தோஷமாக இருந்தால் நிறை இல்லையா? இதை தான் சொல்கிறது. எது நிறைனா என்ன? இன்ஃபினிட். எது ஒன்று இன்ஃபினிட்டோ, எது ஒன்று நிறையோ அதுதான் ஆனந்தத்தை கொடுக்க முடியும். நான் குறையுள்ளவன், நான் ஃபைனைட்டு, நான் லிமிட்டடு, நான் இந்த பாடி மைண்டுன்னு இருக்கிற வரைக்கும் எனக்கு திருப்பி துக்கம் துரத்தின்ண்டே தான் இருக்கும். தேர்ஃபோர் எது பூர்ணமோ, எது கம்ப்ளீட்னஸோ, எது நிறையோ அதுதான் ஆனந்தத்தை கொடுக்க முடியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆதிசங்கராச்சாரியார் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஐ திங்க் வி ஸ்டார்டட் கொஞ்சம் லேட்டாக, இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் முடிச்சுடுறேன். ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, உத்தமாதீனி புஷ்பாணி வர்த்தந்தே சூத்திரகே யதா உத்தமாத்யாஸ் ததா தேஹே வர்த்தந்தே மயி சர்வதா. என்ன சொல்கிறார், இந்த மாலை இருக்குல்ல, இந்த மாலையில் விதவிதமான புஷ்பங்களால் கோக்கப்பட்டிருக்கு. இந்த மாலை எதை வச்சு கோக்கப்பட்டிருக்கு? இதுக்குள்ள ஒரு இன்விசிபிளாக கோக்கிற ஒரு நார் இருக்கு இல்லையா? அந்த இன்விசிபிளாக இருக்கிற நார் இந்த மாலையாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. விதவிதமான புஷ்பங்களை சேர்த்து மாலையாக இப்படி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு இல்லையா? என்ன சொல்கிறதுன்னா, இதே மாதிரி எல்லா பாடிஸையும் கோக்கிற நூல் எது? சூத்திரம் அப்படின்னா த்ரெட்டு அப்படின்னு அர்த்தம். கோக்கிற அந்த சூத்திரம் எதுனா சைத்தன்யமாகிய நான். ஆத்மா மெனி ஆத்மாஸ் இல்லை, ஒன்லி ஒன் ஆத்மா இஸ் தேர், அது நான் தான். ஐ மேனிஃபெஸ்ட் இன் எவ்ரி பாடி. எல்லாத்தையும் கோக்கிற நூல் மாதிரி கோத்து எல்லாத்தையும் ஒரு மாலை மாதிரி
Not only human body, even the trees, even the animals, even the insects, the microbes, just everything. எல்லா சரீரங்களிலும் ஊடுருவி இருக்கிறேன். ஊடுருவி இருத்து அதை உயிர்ப்பிக்கச் செய்கிறேன். மத்தஃ பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவ. கிருஷ்ணர் சொல்றார் 7வது அத்தியாயத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு த்ரெட், இங்கே பூ சொல்கிறார் சங்கரர், அவர் மணியை சொல்கிறார். விதவிதமான மணியை எப்படி ஒரு த்ரெட்டு கோக்கிறதோ அந்த மாதிரி ஐ இன்ஹியர் எவ்ரி பாடி அண்ட் எல்லாத்தையும் உயிர்ப்பிச்சுன்னு இருக்கேன் அப்படிங்கிறார். அண்ட் புஷ்பேஷு தேஷு நஷ்டேஷு யத்வத் சூத்திரம் வினஷ்யதி ததா தேகேஷு நஷ்டேஷு நைவ நஷ்யாம்யகம் சதா. இந்த இருக்கிற புஷ்பங்கள்லாம் வாடி போய் இட் வில் விதர் அவுட். காஞ்சு போயிடுதுன்னா அப்புறம் என்ன ஆகும்? அப்படி தொட்டா போகிறோம், எல்லாம் உதிர்ந்துடும் இல்லையா? அந்த மாதிரி. ஆனால் புஷ்பந்தான் உதிரும், நாறு உதிர்ந்து போகுமோ? நாறு உதிரவே உதிராது. நாறு இருந்துட்டே இருக்கும். புஷ்பங்கள் வரலாம் போகலாம், நாறு மட்டும் இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஷரீரங்கள் எழும்பலாம் விழலாம். இந்த ஷரீரத்தை, எல்லா ஷரீரத்தையும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கும் சைத்தன்யமாகிய நான் ஒருபோதும் நாசமடைவதில்லை. நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். இந்த விஷயத்தை, இந்த அறிவு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க கிருஷ்ணரும் கேட்பார். உபனிஷத், கிருஷ்ணர் எப்படி கேட்குறாருன்னா உபனிஷத் கேட்குறது, அதனால கேட்குறாரு. எப்படி ஒருத்தனுக்கு சோகம் இருக்கும், மோகம் இருக்க முடியும் இந்த அறிவு வந்துடுத்துனா? இல்லையா? அண்ட் இந்த அறிவு வந்த பிறகு திருப்பி ஒரு சோகத்துக்கோ மோகத்துக்கோ அவன் தள்ளவே பட மாட்டான். ஒரு தடவை அறிவு வந்துடுத்துனா தட்ஸ் ஆல். ஹீ இஸ் ஃப்ரீ அண்ட் ஹீ வில் ஆல்வேஸ் ரிமெயின் அஸ் ஆனந்த புருஷா அப்படின்னு. ஆக இந்த அறிவை எப்படி அடையிறது அப்படின்னாக்க கிருஷ்ணர் சொல்லுவார், தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு குருவிடம் போய் கற்று அறிய வேண்டும். 3 லேயர் இருக்கு இந்த ஞான யோக சாதனால. ஸ்ரவணம், மனனம் அண்ட் நிதித்தியாசனம். முதல்ல படிக்கணும், சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து படிக்கணும். கேஷுவலாக படிக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நோட் புக், பேனா எல்லாம் வச்சுக்கணும், நோட்ஸ் எழுதணும். ஏன்னா இது படிப்பு, சீரியஸாக படிக்கணும். யூ ஷுட் ரீலிவ் யுவர் ஸ்டூடெண்ட்ஹுட். ஸ்கூலில் எப்படி படித்தோமோ அந்த மாதிரி நோட் புக்கு, டெக்ஸ்ட் புக் கொடுத்துருவோம், நம்ம ஸ்கூல்லையே கொடுத்துருவோம். சரியா? ஸோ நோட் புக் மட்டும் நீங்கள் எடுத்துன்னு வாங்க. நோட் புக், பேனா, எழுதுகிற பேனாவாக எடுத்துன்னு வரணும். என்ன? ஸோ பேனா, நோட் புக்கு எல்லாம் எடுத்துன்னு நம்ம நோட்ஸ் எழுதிக்கணும், படிக்கணும் ப்ராப்பராக, சிஸ்டமேட்டிக்காக. ஏன்னா இந்த படிப்பே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அதனால் சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். அப்புறம் படித்ததில் என்ன ஆகும்? நிறைய டவுட்ஸ் வரும். ஜி நீங்கள் சொன்னேன், இருந்தாலும் எனக்கு ஒத்துக்க முடியலை. தட் ஐ ஆம் நாட் திஸ் பாடின்னு ஒத்துக்க முடியலை. தட் ஐ எம் ஒன் வித் ஈஸ்வரான்னு ஒத்துக்க முடியலை. இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதில் முதல்ல முடிவு பண்ணிவிடுவா ஸ்டூடெண்ட்ஸே, எனக்கு ஒரு பேசிக் டவுட் இருக்குது, எனக்கு ஒரு சில்லி டவுட் இருக்குது. நோ டவுட் இஸ் அ சில்லி டவுட். as long as there is a quest for the student to know and clarify, no doubt is a silly doubt. Yeah. அதனால் இந்த டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறது. அது வரைக்கும் நாலேஜ் இஸ் நாட் கம்ப்ளீட் இல்லையா? சம்சயமாக இருக்கிற ஞானம் எப்படி முழு ஞானமாக இருக்க முடியும்? அதனால் அந்த ப்ராசஸ்க்கு பேர் மனனம்னு பேர். அதுக்கப்புறம் கிளியர் நாலேஜ் வந்ததுக்கப்புறமும் என்ன ஆகும்? நம்மளோட ஹேபிச்சுவல் நோஷனால் நம்ம தப்பு பண்ணுவோம். இந்த ப்ளம்பர் வராமல், இந்த வாஷ் பேசின் குழா ரிப்பேர் ஆகி ப்ளம்பர் ஒழுங்காக டயத்துக்கு வராமல் அந்த அனுபவம் இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்போது கிணறு தூர்வாரின்னு இருக்கால்ல, தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன்ல, என்ன பண்ணுவேன்? கை அலமணும்னா ஒரு மக்கில் எடுத்து வாஷ் பேசினில் அலமின்னு இருப்பேன். என்ன சப்போஸ் இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிறது, இன்னொரு 2 days ஆகும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? அடுத்த 2 daysக்கு கையை எடுத்து இப்படி அலமின்ண்டே பழகிடும் இல்லையா? 3வது நாள் டேங்கில் தண்ணி ஏறி குழாயில் தண்ணி வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம்? குழாயில் தண்ணி வருதுன்னு தெரியும், இருந்தாலும் மக்கு எடுத்துட்டேன் சே அப்படின்ட்டு போய் திருப்பி பண்ணுவோமா இல்லையா? எதனால அது ஆறுது? பிகாஸ் ஆஃப் தி ஹேபிட். அந்த ஹேபிட் இருக்குல்ல, தட் வில் கேட்ச் யூ. அதே மாதிரி நான் இந்த சரீரம், நான் இந்த மனசு, வெறும் 3 நாளைக்கே நம்ம மக்க தூக்குறோம்னா, ஜென்மாந்தரமாக நான் இந்த சரீரம், நான் இந்த மனசு, நான் இந்த புத்தி, நான் இந்த ஆட்ரிபியூட்ஸு இதெல்லாத்தையும் நான் கட்டிட்டு அழுதுருக்கேனே, இதை லேஸில் விட முடியுமா என்ன? திருப்பி ஐ வில் கோ பேக் டு தட் ஸ்டூபிட் கம்பேரிசன், ஹேட்ரெட் இல்லையா? அதில் போய் மாட்டின்ட்டு துக்கப்பட்டு, ஐயோ நான் எதுக்கு இதை பண்ணுறேன், எனக்கு தான் தெரியுமே நான் இது இல்லைன்னு. அவள் எதாவது சொன்னால் சொல்லிட்டு போட்டோமே, அவள் தான் என்ன சொல்லையே. இந்த பக்கத்தாத்துக்காரால் ஏதாவது சொன்னால் நம்ம
சே பாவம் இல்லை, ரொம்ப மோசம், ஆனாலும் கரெக்ட், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? ஏன்னா பக்கத்து மாமியை தானே சொன்னா, நமக்கு என்ன வந்தது? ஆனால் நம்மளை சொன்னால் நமக்கு பொங்கி எழும்ல. இந்த நாலேஜ் என்ன பண்ணும்னா, நம்மளை சொல்லும்போது கூட பக்கத்தாத்து மாமியை சொல்கிற மாதிரியே நம்ம பார்ப்போம். என்ன சொல்லலையே, ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே பாதிக்காது. அது என்ன ஆகும், சில சமயம் என்ன சொல்கிற மாதிரியே நான் எடுத்துட்டுருவேன்னா, அப்புறம் why did I do it that way? இந்த ஹேபிச்சுவல் நோஷன்லேருந்து என்னோட மைண்டை திருப்பி ரீஓரியன்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற எக்ஸசைஸ் இந்த நாலேஜ்லேயே டுவெல் பண்ணுறது. அதுக்கு பேர் நிதித்தியாசனம்னு பேர். தேர்ஃபோர் ஸ்ரவண மனன நிதித்தியாசனா இது மூணும் சேர்ந்து பண்ணும் பொழுது என்ன ஆகிறதுனாக்க நாலேஜ் கம்ப்ளீட் ஆகிறது. இந்த நாலேஜ் கம்ப்ளீட் ஆகிடுதுனாக்க பகவான் கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் ஸ்திர பிரஜ்ஞ லக்ஷணான்னு சொல்லுவார். ஹீ வில் க்ளோரிஃபை, இந்த ஞானி எப்படிப்பட்டவன்னு 2வது அத்தியாயத்தில் ஹீ வில் க்ளோரிஃபை ஒன்ஸ். அதுக்கப்புறம் 12வது அத்தியாயத்தில் பராபக்த லக்ஷணான்னு அதை க்ளோரிஃபை பண்ணுவார். அதுக்கப்புறம் 14வது அத்தியாயத்தில் குணாதீத லக்ஷணா அப்படின்னு க்ளோரிஃபை பண்ணுவார். தி சேம் க்ளோரிஃபிகேஷன் ரிப்பீட்டட்லி ஹீ வில் டூ. யார்? இந்த ஆத்ம ஜானம் அடைஞ்சவனை க்ளோரிஃபை பண்ணுவார். நித்ய சர்வகதஸ்தானுஹு அச்சலோயம் சனாதனஹா, ஐ எம் எட்டர்னல், ஐ ஆல்வேஸ் ஆம், எந்த விஷயத்தினாலும் பாதிக்கப்படாதவன் நான் அப்படிங்கிற இந்த நாலேஜ் releases me of all the sorrows and all the troubles in my life, all the pains, all the emotional pains in my life. அப்படிப்பட்ட கிரேட் நாலேஜ் இதை கொடுக்கறது கீதா சாஸ்திரம். இந்த கீதா சாஸ்திரத்தினுடைய க்ளோரி எவ்வளோ வேணால் சொல்லலாம். அப்படிப்பட்ட கீதா சாஸ்திர பேஸ் பண்ண சத்சங் இன்னியோட நிறைவு பண்ணி அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ப்ராப்பர் கீதா ஸ்டடீஸை ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கோம். இதுக்கு எல்லாம் வல்ல கிருஷ்ண பரமாத்மாவும் குரு பரம்பராவும் எல்லா பெரியவாளும் நமக்கு அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னு வேண்டிண்டு இந்த சத்சங்கை நிறைவு பண்ணிப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம். So, waiting for the Samaro presentation by Kanchi batch. Yeah? Kanchi batch சொல்லிட்டோமே இங்கே, அப்படியா? ஓகே, அனௌன்ஸ் பண்ணுவோம். அடுத்த கீதாவோட சேர்த்து அனௌன்ஸ் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு வேறு ஸ்ட்ரீம்